ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இஸ்மாயில். இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படி போச்சு? எனக்கு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஏதோ ஒன்று போச்சு, ஓகே தான். இப்போ என் பொண்ணு பேசுவான். நல்லா ஜோராக பேசு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என் பாப்பா அவங்ககிட்ட ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகுதா? என்னன்னு கேளுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் சின்ன பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றேன். ஐயானை பாருங்கள், அவன் சைலண்ட் ஆக்கிறான். மதியானம் பார்த்தீங்கன்னா என் பையனை அடிச்சிட்டேன், அதனால அவன் கோவமாக இருக்கிறான், மேலே ஆக்ரோஷமாக இருக்கான். ஹாய் சொல்கிற, அவன்கிட்ட பேச மாட்டேங்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கேட்குறான். ஐஸ்கிரீம் பண்ணாச்சு, ஐஸ்கிரீம் பண்ணாக்கி அவன்கிட்ட பேச மாட்டேங்கிறான். ஸோ என் பாப்பா அவங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா, என்னன்னு கேளுங்க. क्या बोलना सो तू ना बोल तू क्या बोलना बोल. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பார்த்தீங்கன்னா என் அண்ணனுக்கு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதை பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணுற சொல்லி டாக்டர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2 நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன், அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு போகிற அடுப்பு அந்த மாதிரி ஆயிடுச்சு, இன்ஜெக்ஷனாலே சரி பண்ணுறாங்கன்னு சொன்னேன்ல. அது பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போடுறது சொன்னாங்க. இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா அவனோட இன்ஜெக்ஷன் முடிஞ்சிச்சா, காலி ஆயிடுச்சா, அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மத்தியானமே டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி தான் சொன்னாங்க. மறுபடியும் ஒரு மணி நேரம் கழிச்சு எங்கள் அம்மா கேட்டது என்ன சொல்லிங்க, இல்லை இன்றைக்கி ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் வச்சு நான் அனுப்புகிறேன் ஹாஸ்பிட்டல்லே, ரம்ஜான் அதாவது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அனுப்புகிறேன், டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொன்னாங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு அந்த ஹார்ட்டுக்கு தேவையான மாத்திரை டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துக்கிறாங்க. அது கண்டினியூவாக சாப்பிட்ணுமா. அது சாப்பிட்லன்னா மறுபடியும் ப்ராப்ளம் வரும், அந்த மாதிரி சொல்லிட்டுக்கிறாங்க. அந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா வெறும் 5 நாளுக்கு டேப்லெட்டே பார்த்தீங்கன்னா 3000 ரூபா தான். ஒரு நாளைக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா கணக்காகுது போல இருக்குது. 100 ரூபா கூட இல்லை, 3000 ரூபா. 5 நாளைக்கு 3000 ரூபா மாத்திரன்னா எவ்வளோ கணக்காகுது அப்போது? ஆமாம், 3000 ரூபா ஆகுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவன் கண்டினியூ மாத்திரை வாங்கி கொடுத்து பெருசு இல்லை, அது கரெக்டாக அவன் கண்டினியூ பண்ணணும், சாப்பிட்ணும், அப்போ தான் அவன் உடம்பு சரியாகும். அதனால பார்த்தீங்கன்னா அண்ணனுக்காக எல்லோரும் ப்ரே பண்ணுங்க, அவன் நல்லபடியாக மீண்டு வரணும். என் பாப்பா உங்கள்கிட்ட ஏதோ சொல்லணுமா, கேர் பண்ணணுமே. அது என்னான்னு பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபுக்கு இந்த டபுள் வேலை இன்றைக்கி. காலையிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ துணி துவைச்சிக்குது, காலையிலையே பாருங்க எவ்வளோ துணி துவைச்சிக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே துணி துவைட்டிக்கிறது பாருங்க. இதை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், என் பையன் அவன் கோவத்துலேருந்து வெளியே வந்துட்டான். இப்போ பேசுகிறேன் உங்கள்கிட்ட. ஹாய் ப்ரோ. உன் பேர் என்ன? அயான் மாஹிடா இல்லைடா, உன் பேர் வெறும் அயான். உங்கள் அம்மா பேர் என்ன? உங்கள் அம்மா என்னன்னு கூப்பிடுவேன்னு? அம்மானு கூப்பிடுயா, பேர் சொல்லி கூப்பிடுயா? பேர் சொல்லியா? என்னன்னு கூப்பிடுவா? அம்ரின்னு கூப்பிடுவா? அம்மா போல் மா உங்கள் அம்மா விளையாட்டுக்காக. என்ன விளையாட்டுக்காக வந்திருக்கீங்க நீங்கள்? உங்கள் அம்மா துணி துவைக்கிறது பார்க்குறதுக்கா? அவன் பேர் உங்க அம்மா பேரு உன் பேர் வந்தம்மா. அவனுக்கும் ஐ தான் வரணும், என்சில் தான் வரணும், அவனுக்கு என்ன எம்மு வரணும். ஏ ஐயான்மா அவன் பேர், ஐ தான் இன்சில் வரும், அப்பா பேர் தான் வரும் அவனுக்கும். உனக்கு என்ன வரும்? ஐ தானே வருது. அவங்க அப்பா யாரு? இவங்க அப்பா யாரு? எங்கள் அப்பா யாரு? நான் தானே. ஐ தானே வரணும் இவனுக்கும். என்னடா வரும்? ஐ தானே வரும். என்ன வரும்? ஐ வரமா ஏ வருமா? ஐ தானே வரும். ஐயோ இந்த பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் வருது பார்த்தீங்கன்னா, அதனாலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே சின்ன பசங்கள்லாம் டெக்கரேஷன் மாதிரி பண்ணிட்டுக்கிறாங்க. பிளாஸ்டிக்கில் பாருங்கள் இன்னும் பண்ணுறாங்க போல இருக்குது இந்த சைடெல்லாம். அங்கேயும் பாருங்கள், இதுதான் எங்கள் பக்கத்து தெரு, எங்கள் அம்மா வீடு இருக்குது சொல்லலை. இங்கே பாருங்கள் எங்கள் வீடு தெரியுது பாருங்கள், அதுதான் எங்கள் வீடு, எங்கள் அம்மா வீடு. அந்த ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டுக்கிறாங்க, அதை தெரிஞ்சு பாருங்கள்.
பிளாஸ்டிக்கு எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே பொன்னியின் அந்த தெருக்குள்ளே லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்கிறாங்க. எங்கள் ஏரியா மசூதி பாருங்கள். நோன்பு காலம் பார்த்தீங்கன்னா ஏரியா சைலண்ட் ஆகிடுது. அதே எல்லாம் வச்சுக்கோங்க, கலகலப்பாக இருக்கும். எப்படி இருக்கு பாருங்கள் ஏரியா. சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மலை தான். அங்கே இப்படி இது பாருங்கள். இன்னும் உள்ளே ஃபுல்லாக வீடு போகுது. ஃபுல்லாக அந்த மலை தெரியுது பார்த்தீங்களா, அந்த முன்னாடிலாம் வீடுங்க இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஓகே பாய்.